Hi students, welcome to Kanila Marriage YouTube channel. இனி நாம 8th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.3 பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த சம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, மேக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டிலேயே அடிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி வரும்னா, இப்போ ஏபின்னு இருக்கிறது எனி ரேஷனல் நம்பரா இருக்கலாம். ஓகேங்களா? எனி ரேஷனல் நம்பர்ஸ். அதே வந்து ஏ பிளஸ் பி, இது வந்து சி வரும். ஓகேங்களா? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி. ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது மூணாவதா கிடைக்கிற நம்பர் தான் வந்து சி. அதுவும் எப்படி இருக்கும்னா ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்னா ஏவும் பியும் வந்து ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். ஸோ ரேஷனல் நம்பர் என்னது 5/7 இந்த மாதிரி வந்து வரும். அதே வந்து ஏ பிளஸ் பி என்பது இப்போ இங்க 5/7 பிளஸ் 2/7 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இதுக்கு மூணாவதா கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்கு? 5 to 7 பை ரெண்டுக்குமே 7 ஈக்குவலா இருக்கிறதுல காமனா இருக்கிறதுல 7 போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னது ரேஷனல் நம்பர்ஸ்ல அடிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிபிளிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷனை கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து எனி ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து இதுல வந்து எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸா தான் இருக்கும். அது ஏ இன்டு பி ஈக்குவல் டு சி. ஸோ ஏவும் பியும் நாம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து சி. அந்த சியும் எப்படி இருக்கணும்? ரேஷனல் நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் வரணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில இப்ப நாம அடிஷன் பார்க்கலாம். அடிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஈக்குவல் டு -5/7 அண்ட் பி ஈக்குவல் டு 8/9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஆட் வந்து ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி, அதாவது ஏ பிளஸ் பி கூட்டும் போது நமக்கு சி என்ற ஆன்சர் கிடைக்கும். அது வந்து எப்படி இருக்கணும்? ரேஷனல் நம்பர்ஸா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -5/7 பிளஸ் 8/9. ஓகேங்களா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, இப்படி கிராஸ்ல வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். இது வந்து இந்த கிராஸ்லயும், இது வந்து இந்த கிராஸ்லயும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? இங்க -5 into 9 பிளஸ் அப்புறம் 8 into 7. ஓகேவா? 7 into 9. இப்போ அதே மல்டிப்ளை பண்ணுங்க. 9 5 are 45 -45 பிளஸ் 8 7s are 56 divided by 9 7s are 63. அப்போ எவ்வளோ ஆன்சர் வந்து 56ல 45 போனா 11, இது வந்து பிளஸ்ல இருக்கு, அதனால பிளஸ். ஓகேங்களா? ஸோ 63. இதுதான் வந்து அடிஷனல். இப்போ அதுவே பாருங்க, நம்ம மல்டிபிளிகேஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ மல்டிபிளிகேஷன்ல பார்க்கலாமா? மல்டிபிளிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ இன்டு பி ஈக்குவல் டு சி எப்படி இருக்கணும்? ரேஷனல் நம்பர்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 5/7 8/9 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே சம் போட்டு பார்க்கலாம். -5/7 8/9. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 8 5s are 40 -40. ஓகேவா? இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ 7 9s are 63. இவ்வளவுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்றது. ஸோ இப்போ வந்து நாம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. இதுல ஆட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. அதாவது ஏவையும் பியும் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் பியும் ஏவும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 3/2 கிடைச்சுன்னா அதே ஆன்சர் இங்க 3/2 கிடைக்கும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கான சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏபி ஏ ஈக்குவல் டு
minus 10 by 11. B ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க minus 8 by 33. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏ பி கண்டுபிடிக்க போறோம். இதை வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல எடுத்துப்போம், இதை வந்து நம்ம ரைட் சைடா எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன minus 10 by 11 plus minus 8 by 33. ஓகேவா? ஸோ இங்கே பிளஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்க ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மைனஸ் இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமா இல்லை. ஸோ 11 இருக்கு, 33 இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே 11 இருக்கு. 11 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 33 நம்மளால மாற்ற முடியும். ஸோ minus 10 by 11 into 3. 11 3s are 33. ஸோ அதே மூணா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணா பிளஸ் minus 8 by 33. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது 10 into 3 minus 30 divided by 33. பிளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுல நம்ம மைனஸ் சிம்பிளா மாறும். ஸோ மைனஸ் 8 by 33. ஸோ இது வந்து என்ன இருக்கு, ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ 30 ஒரு 8 38. ஸோ மைனஸ் 38 by 33. டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கிறதால நம்ம வந்து இது மாதிரி சம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பண்ண போறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, பி பிளஸ் ஏ. பி பிளஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, minus 8 by 33 plus ஏவோட வேல்யூ minus 10 by 11. அதே போலதான் இங்க டினாமினேட்டர் சேமா இல்ல, ஸோ நம்ம வந்து சேம் பண்ணிக்கணும். ஸோ minus 8 by 33 plus என்ன இருக்கு, minus 10 into 3 11 into 3. ஓகேங்களா? போட்டுச்சா? அடுத்தது என்ன பண்ண போறோம், minus 8 by 33 minus 30 by 33. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணும்போது minus 38 by 33 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆட் பண்ணும்போது ஏ பிளஸ் பியோட வேல்யூவும் பி பிளஸ் ஏவோட வேல்யூவும் ஒன்னா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், கீழே 1 and 2 commutative property addition satisfied. அவ்வளவுதான், அடிஷன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டிபிளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ மல்டிபிளிகேஷன் எப்படின்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இப்போ ஆட்ல எப்படி இருந்துச்சு, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கணும். போல இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு சேமா கிடைக்கும். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, minus 10 by 11 multiply பியோட வேல்யூ minus 8 by 33. ஓகேங்களா? ஸோ இது கிளாஸ் ஏதாச்சும் நமக்கு கேன்சல் ஆகுதா பார்க்கணும். அப்படி கேன்சல் ஆகலாம் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ இங்க நமக்கு வந்து கேன்சல் எதுவும் ஆகல. ஸோ 10 into 8 minus 80. ஓகேவா? 10 into 8 80, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 11 into 3 33 எவ்வளோ வருது, இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 33 into 11 3 3 3 3. ஸோ 363 வரும். ஓகேங்களா? ஸோ 363 இதுதான் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, லெஃப்ட் சைட்ல வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணணும், பி இன்ட்டு ஏ. இப்போ பியோட வேல்யூ எவ்வளவு, minus 8 by 33 minus 10 by 11. ஸோ அதுதான் கிடைக்கும். 10 8s are 80 divided by 363. ஸோ நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் நம்பரா கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும், 1 and 2 commutative property
அதாவது மல்டிபிளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு, மல்டிபிளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சு. அடுத்ததான் நாம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் என்ன இருக்கும், 2 நம்பர் இருக்கும். அதாவது ஏபின்னு ரெண்டுமே வந்து ரேஷனல் நம்பர் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது 3 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா வந்து நீங்க மெயில ஞாபகம் வச்சுங்க. 2 மட்டும் கொடுத்திருந்தா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கம்யூனிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில தான் வரும். ஆனா 3 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது நம்ம மைண்ட்ல வரணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏபிசி இருக்குன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சியும் ஏபி பிளஸ் சி அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதாவது இதுல வர ஆன்சர்ஸும் இதுல வர ஆன்சர்ஸும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதே மல்டிபிளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியும் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அதுமே எல்லாம் இருக்கும், காமனா ஈக்குவலா வந்து இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் அடிஷன் சம் வந்து போடலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் சம் பார்க்கலாம். அடிஷன் சம்மோட ஃபார்முலா, அதாவது அடிஷன் சம்முக்கான கொஸ்டின் சம் இருக்கு, அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஒரு வாட்டி நீங்க மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாம சம்ஸ் வந்து தப்பு இல்லாம போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த எல்ஹெச்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறமா அதை வந்து ரைட் சைடு, அதாவது ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எல்ஹெச்எஸோட எழுதிட்டோம், ஏ பிளஸ் பி பி பிளஸ் சின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம எழுதிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து -7/9 பிளஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, 5/6 பிளஸ் -4/3ன்னு இருக்கு. அப்ப நம்ம இது ரெண்டுத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கலாம். டினாமினேட்டர் வந்து நமக்கு வந்து சேமா இல்லை, அதுல வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த 3 வந்து நம்மளால 6 மாற்ற முடிஞ்சாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5/6 பிளஸ் -4 × 2/3 × 2. ஏன்னா 3 கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி எழுதிருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறோம், -7/9 பிளஸ் 5/6. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் மைனஸா மாறிடும். ஸோ 4 2s are 8/6. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, -7/9 பிளஸ் இப்போ 5 8 ஆச்சு, 5 8 நம்ம பண்ணும்போது என்ன வரும், 3 கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. ஓகேவா? இது வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -3 தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ -3 டினாமினேட்டர் சேமா இருக்கிறதால நாம 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடிஷனல்னா கிராஸ்ல வந்து நாம மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து கிராஸ்ல வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், 9 × -3 பிளஸ் இங்க இருக்கு 7. ஸோ -7 × 6 டிவைடட் பை 9 × 6. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை வந்து ஆட் பண்ண போட போறோம். ஸோ 9 3s are 27 -27. ஓகேவா? -27. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இதை வந்து ஆட் பண்ணும்போது அங்கே மைனஸ் ஆகும். ஸோ 7 6s are 42 பை 9 6s are 54. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு இப்போ மைனஸ்ல இருக்கு. இப்போ இது ஒன்று பிளஸ்ல இருந்து ஒன்று மைனஸ்ல இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து கழிக்கணும். ஆனா ரெண்டுமே வந்து மைனஸ்ல இருக்கிறதால ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம போட போறோம். ஸோ 27 42 நம்ம ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும், 969 வரும். ஸோ -69 பை 54. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னாக்கா 3 டேபிள வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 3 டேபிள பண்ணும்போது என்ன வரும், 2 3s are 6 3 3s are 9. இங்க 1 3s are 3 8 3s are 54. ஸோ ஆன்சர் வந்து என்ன இருக்கு, -23/18. இது என்னது, LHS. ஓகேங்களா? இப்போ அடிஷன்ல நாம ரைட் சைடு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே லெஃப்ட் சைடு நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ரைட் சைடு வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ரைட் சைடுல வந்து நாம என்ன பண்ண போறோம், A + B + C இருக்கு. ஸோ அதை வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏபியை மட்டும் நம்ம
கண்டுபிடிச்சிட்டு வரலாம். ஏபிஇ வந்து கண்டுபிடிக்கலாம். லாஸ்டா வந்து சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட்ல வந்து மல்டிபிகேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ -7 into 6 plus 5 into 9 45 sorry 5 into 9 by 9 into 6 ஓகேங்களா? பிளஸ் -4/3 இது அப்படியே வந்து இதுலேயே வரலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 7 6 are 42. So -42 plus 9 5s are 45 divided by 9 6 are 54. ஓகேவா? பிளஸ் இந்த -4/3 அப்படியே இருக்கா. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இங்க வந்து பிளஸ்ல வந்து அதிகமா இருக்கு, மைனஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ 45ல 42 போனா +3 கிடைக்கும். ஸோ 3/54 கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா எப்படி பண்ணலாம், 3 டேபிளால ஸோ 1 18 3s are 54 ஓகேங்களா? ஸோ 1/18 என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் மைனஸ் மூடிங்க, மைனஸா மாறும். ஸோ 4/3 ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 4/3 கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேமா இல்லை. அப்போ நம்ம டினாமினேட்டர் சேமா இருக்குன்னு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கனாலும் இந்த 3 வந்து 18 மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். 3 வந்து 18 நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம். 1/18 minus 4/3. 3 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கும், 3 into 6 3 6 are 18 ஓகேங்களா? அதே நம்பரை மேல நம்ம 6 எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1/18 minus 4 6 are 24 divided by 18. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க, 18 வந்து சேமா இருக்கு டினாமினேட்டர்ல. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. இங்க 1 இருக்கு, அங்க -24 இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணாவும் 23 கிடைக்கும். இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ -23/18. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம், எல்ஹெச்எஸ்லயும் -23/18 தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுத்ததா ஸோ 1 and 2 associative property என்னாச்சு, ஃபார் அடிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஃபார் அடிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா? இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம மல்டிபிளிகேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து ஆட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ மல்டிபிளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது கொஸ்டின்ஸ் தானே. இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்க, a into b into c = a into b into c வந்து ஈக்குவலா இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ எப்பயும் போல நாம எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல a into b into c இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஏவுடைய வேல்யூ என்னது, -7/9. b யோட வேல்யூ 5/6 into c யோட வேல்யூ -4/3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிராக்கெட்ல இருக்கிறத வந்து நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ -7/9 into 5 4s are -20/6 3s are 18. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த a கூட அதை எடுத்துட்டு வந்து நாம பார்த்துக்கலாம். இப்போ a வந்து -7/9 -20/18 கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கணும். எங்கேயுமே கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ணி போறோம். 20 into 7 -140/18 into 9 இவ்வளோ வரும். 18 into 9 162. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நீங்க சைடில் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 18 into 9 9 8s are 72, balance 7 1 9s are 9, so 162. ஓகேங்களா? ஸோ 162 இது வந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்ன பண்ண போறோம், ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, a into b into c. ஸோ a into b என்ன இருக்கு, -7/9 into 5/6 into c யோட வேல்யூ -4/3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். இதுல வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எதுவும் ஆகாது. அதனால என்ன பண்ண போறோம், -35 divided by 9 6 are 54 into -4/3. ஓகேவா? இப்போ -4/3 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், எதுலையுமே வந்து சிம்பிளிஃபை ஆகாது.
ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 35 into 4 எவ்வளவு வரும், 140. 35 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 140. 140 போது இங்க என்ன வரும், இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ்ல இருக்கும். ஸோ 140 by 54 into 3 162. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 3 4 are 12, balance 1, 5 3 are 15, 16. ஸோ 162. ஸோ நமக்கு இங்க கிடைச்ச ஆன்சரும் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதும் ரைட் சைட்ல இருக்கிறதும் நமக்கு என்னது ஒரே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், 1 and 2 associative property multiplication are satisfied. ஓகேவா? அசோசியேட்டிவ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி பிளஸ் சியும் ரைட் சைட்ல ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சியும் வந்து என்ன இருக்கணும், சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஏ இன்ட்டு பி பிளஸ் சி, ஏவோட வேல்யூ -1/2, பியோட வேல்யூ 2 + 3, 2/3 பிளஸ் -5/6. ஓகேவா? இங்க வந்து நமக்கு என்ன இல்லை, டினாமினேட்டர் வந்து சேமா இல்லை. ஸோ சேமா எடுக்கணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இல்லை இந்த 3 வந்து 6 மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 3 நம்மளால 6 மாற்ற முடியும். -1/2 இன்ட்டு எப்படி பண்ண போறோம், 2/3 பிளஸ் 5/6 மைனஸ். ஸோ இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டர் வந்து சேமா ஆயிடும். அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ -1/2, 2 2s are 4/6 -5/6. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், -1/2. இங்க 5 வந்து பெரிய நம்பரா இருக்கு, ஸோ 4 இருக்கு. அப்போ போனா என்ன இருக்கும் நமக்கு, இப்போ 4 - 5/6. ஓகேங்களா? ஸோ -1/2 அப்புறம் என்ன இருக்கு, இன்ட்டு -1/6 இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். 1 × 1 1 + 1/12. இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் நாம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் ஃபார்முலா ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏ ஒன்றையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஏ சியும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்ட்டு போட்டுக்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ -1/2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 2/3. ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ் எதுவும் மல்டிப்ளை டிவிஷன் நமக்கு வந்து கேன்சல் ஆகாது, அதில் 1 2s are 2 -2/6. இதுதான் வந்து நம்ம ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஏ இன்ட்டு சியை கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ 1/2 இன்ட்டு சியோட வேல்யூ -5/6. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கிளாஸ் எதுவும் பண்ண முடியல, அதில் வந்து -5/12. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி வேல்யூ நமக்கு தெரியும், -2/8 பிளஸ் -5/12. ஓகேவா? நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறது இல்லை, டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமா இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கணும், இல்லைன்னா வந்து இந்த சின்ன நம்பரை பெரிய நம்பரா மாற்ற முடியும்னு பார்க்கலாம். 6 வந்து 2 நம்மளால மாற்ற முடியும். அப்ப என்ன பண்ணணும், -2/6. 6 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ அந்த 2 நம்ம அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் -5/12. ஓகேவா? ஸோ 2 2s are 4 -4/6 2s are 12. ஓகேவா? 6 2s are 12 கிடைச்சிருக்கு. மைனஸ் இல்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம், பிளஸ் இந்த 5/12 வந்து நாம எழுதிக்கலாம். இப்போ என்ன இருக்கு, 5ல 4 போனா 1 இருக்கு, ஸோ 12 இருக்கு. இங்க கிடைச்ச ஆன்சரும் இங்க கிடைச்சது நமக்கு வந்து சேமா இருக்கு.
அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 1 and 2 distributive for satisfied. ஓகேங்களா? ஸோ 1 and 2 distributive property for satisfied. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இதுல வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி ப்ராப்பர்ட்டினா ஆட் ஃபார் எனி ரேஷனல் நம்பர்ஸ் 0 plus a equal to a. அதாவது 0 கூட எந்த நம்பர் ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு a தான் கிடைக்கும். அதாவது ரேஷனல் நம்பரா இருக்கணும். ஈக்குவல் டு a plus 0. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம a வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, b யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அடிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆட் வந்து அதுக்கான ஃபார்முலா வந்து 0 plus a இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம், 0 plus a எடுத்துக்கலாம். 0 plus a ஓட வேல்யூ என்னது, 15/90. ஸோ 0 plus a a. அப்ப வேல்யூ என்ன இருக்கு, 15/90. இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம், a plus 0. இந்த a plus 0 வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ a plus 0 கண்டுபிடிக்க போறோம். a ஓட வேல்யூ என்னது, 15/90 plus 0. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கான ஆன்சர்ஸ். இப்போ எப்படி இருக்கு, இந்த 0 கூட ஆட் பண்ணாலும் இந்த 15/9 கிடைக்கும், இந்த 15/9 தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம், b யோட வேல்யூ பார்க்கலாம். b யோட வேல்யூ -18/25. ஸோ 0 plus a. ஓகேவா? 0 plus a equal to a மாதிரி 0 plus b என்ன இருக்கும், b அதான் இருக்கும். ஸோ 0 plus -18/25 என்ன கிடைக்கும், -18/25 தான் இருக்கும். அடுத்தது பட்டியாச்சா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து b plus 0. a plus 0 மாதிரி இங்க b plus 0. b யோட வேல்யூ -18/25 plus 0. அப்ப அதோட ஆன்சர் என்ன வரும், -18/25. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கோம், 0 minus 18/25. ஓகேவா? ஸோ 18/25 -18/25. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, -18/25 plus 0. ஐடென்டி ப்ராப்பர்ட்டி அடிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது நாம மல்டிபிளிகேஷன் பார்க்கலாம். மல்டிபிளிகேஷன்ல a into 1 equal to a equal 1 into n. அதாவது ஏவையும் 1 மல்டிப்ளை பண்ணும்போது a கிடைக்கும். அதே ஆன்சர் தான் ஈக்குவல் டு 1 into a நமக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து ஏவோட வேல்யூ வந்து 15/19. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ 15/19 into 1 equal to 15/19. ஓகேவா? அடுத்தது 1 into a. ஸோ 1 into 15/19 equal to 15/9. இது ரெண்டுமே வந்து நமக்கு சேமான ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து b எடுத்துப்போம். b என்ன கொடுத்துருக்காங்க, -18/25. ஓகேவா? ஸோ -18/25. இப்போ b அப்படியே நம்ம இதே போல தான் போட போறோம். a into 1ன்றதை b into 1 மாற்ற போறோம். ஓகேவா? ஸோ -18/25 into 1 equal to -18/25. ஓகேவா? ஸோ 1 into b அதே போல இங்கே 1 into b போடுவீங்க. ஸோ 1 into -18/25 வந்து -18/25. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு சேமான ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகேங்களா? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் multiplication satisfied. Next property, additive inverse property. இதுல ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா for any rational number a plus a அதாவது மைனஸ் a equal to 0 வரணும். அதே போல மைனஸ் a plus a equal to நமக்கு எப்படி இருக்கணும், 0வா இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் இருக்காங்க. அதே போல மல்டிபிளிகேஷன்ல for any rational number b, மல்டிபிளிகேஷன்ல b ல வந்து b into 1/b equal to 1 இருக்கணும். அதே போல 1/b into b equal to 1 இருக்கணும். ஸோ அது வந்து சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்ஸ் இப்போ நாம பார்க்கலாம்.
இப்போ அதுக்கான சம்ல ஏவோட கொஸ்டின் என்னன்னா -7/17 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க மைனஸ் ஏ பிராக்கெட்ல வந்து -7/17. அப்ப என்ன ஆகும், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 7/17 இதுதான் வந்து நமக்கு ஏவா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஏவோட வேல்யூ இப்போ வந்து ஃபார்முலா படி எழுதிக்கலாம். ஏ பிளஸ் மைனஸ் ஏ, ஏவோட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு -7/17, -7/17. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பிளஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன இருக்கு 7/17. ரெண்டுமே வந்து டெனாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ 17, 7ல 7 போனாக்கா 0. அப்ப ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு 0 தான் கிடைக்கணும். அதே போல வந்து 0 வந்து கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்தது இந்த மைனஸ் ஏ பிளஸ் ஏ போட்டிருக்காங்கல்ல, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ மைனஸ் ஏ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7/17 பிளஸ் ஏ வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு, -7/17. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிளஸ் மைனஸ் வந்து மைனஸா மாறிடும். ஸோ டினாமினேட்டர் சேமா கிடைச்சிருக்கு, மேல வந்து 0. ஸோ 0. இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், a plus minus a equal to 0 equal to minus a plus a equal to 0 is true. ஓகேங்களா? அடுத்ததான் நாம மல்டிப்ளை பார்க்கலாம். மல்டிப்ளைல b into 1/b equal to 1, 1/b into b equal to 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம 1/b வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1/b வந்து கண்டுபிடிக்கலாம். 1/bக்கு என்ன இருக்கு, 1/b யோட வேல்யூ என்ன இருக்கு, -7/17. ஸோ அது என்னவும் அப்படியே நம்ம மேல போகும்போது இங்க 17/-7 இதாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். அப்ப b யோட வேல்யூ என்ன இருக்கு, -7/17 இன்ட்டு 17/-7. ஸோ ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 1/b இன்ட்டு b. ஸோ 1/b எவ்வளவு வேல்யூ நமக்கு, 17/-7 இன்ட்டு b யோட வேல்யூ -7/17. ஸோ 17 கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் வந்து 1 தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா இருக்கு. ஸோ b இன்ட்டு 1/b equal to 1, 1/b into b equal to 1 is true. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நம்ம அடிஷன் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மல்டிப்ளை கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17/27 கொடுத்துருக்காங்க. ஸோ 17/27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணதை பார்க்க போறோம். ஆட்ல என்ன கொடுத்துருக்காங்க, a plus minus a. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு எப்படி பண்ண போறோம், அதேதான். ஏவோட வேல்யூ என்னது 17/27 மைனஸ் ஏவோட என்ன இருக்கு, -17/27. ஓகேவா? ஸோ 27 நீங்க என்ன ஆகும், 0/27 equal to 0 வந்துச்சா? அடுத்தது என்ன பண்ண போறோம், மைனஸ் ஏ பிளஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ மைனஸ் ஏ பிளஸ் ஏ. ஸோ மைனஸ் ஏ வந்து நமக்கு என்ன இருக்கு, -7/27 பிளஸ் 17/27. இதுக்கு நம்ம வந்து கிளியர் ஆச்சுன்னு வரும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம 17/27க்கு மல்டிபிகேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ b 1/b கண்டுபிடிக்க போறோம். 1/b கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் 1/b யோட வேல்யூ என்ன, 17/27. அப்ப என்ன வந்து 27 மேல போயிடுச்சுன்னா 27/17. இதுதான் வந்து 1/b யோட வேல்யூ. ஸோ b யோட வேல்யூ எவ்வளவு, 17/27 இன்ட்டு 27/17. ஸோ 17 எல்லாமே கேன்சல் ஆனா நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். அதே போல இது பக்கத்துல இருக்கிற 1/b யோட வேல்யூ எவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம, 27/17
இன்ட்டு பியோட வேல்யூ 17/27. ஸோ இதுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஃப்ரம் த ரிசல்ட், ஓகேவா, ஃப்ரம் த ரிசல்ட் additive and என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, additive and multiply inverse property. ஓகேவா, ஸோ additive inverse property என்னாச்சு, ரேஷனல் நம்பர் இஸ் வெரிஃபைடு. வெரிஃபை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம 6 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். 6 ப்ராப்பர்ட்டில என்னென்ன பார்த்துருக்கோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறமா என்ன பார்த்துருக்கோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி 1 பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்துருக்கோம், அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துருக்கோம். ஸோ 6 ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சம்ஸ்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் இந்த சம்ஸ் வந்து டீட்டெயிலாக உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா.